மாரியப்பனுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசால. இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? வணக்கம்மா. தமிழ்நாடுக்கு தான் இந்த 3 கிரெடிட் போகுதும். தமிழ்நாடு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குதான் மாரியப்பாக்கு அர்ஜுன் அவார்டு வந்திருக்குது. மாரியப்பாக்கு அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் டெல்லியிலே இருக்கிறேன். மாரியப்பாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு கொடுக்கணும்னு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. நான் அப்ளிகேஷனும் மாரியப்பாக்கு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு தான் போட்டிருந்தேன். இது அர்ஜுன் அவார்டு கிடைச்சிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. மாரியப்பா ரொம்ப சந்தோஷம் இருக்குதா. இந்த தமிழ்நாடுக்கு தான் இந்த அவார்டு போகணும். தமிழ்நாட்டுல எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. கவர்மெண்டோ ஈவன் மீடியா பப்ளிக் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த அவார்டு கம்ப்ளீட்லி தமிழ்நாடுக்கு தான் வந்திருக்குதுன்னு ஒரு மாரியப்பாக்கு ஒரு குஷி இருக்குது. நீங்க மாரியப்பனுடைய பயிற்சியாளரா இருக்கீங்க. நீங்க அவருக்கு பயிற்சி கொடுக்கும் போது மாரியப்பன் பயிற்சியின் போது சந்தித்த சவால்கள்லாம் என்னென்னங்க சார்? மேடம் பாருங்க, மாரியப்பா ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. மாரியப்பா இந்த அவார்டு வந்திருக்குதா உனக்கு குஷி இருக்குது. எனக்கு தெரியும் ஏபல் பாடியில யாரு மெடல் அடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க. மாரியப்பாக்கும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா கொடுக்கணும்னுட்டு எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அதுக்குதான் நான் உங்களுக்கு சந்திச்சு ஆயிலேன். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு மீட் பண்ணிட்டு கன்வின்ஸ் பண்றேன். இல்லையா இந்த அவார்டு கிடைச்சிருக்குது எங்களுக்கு ரொம்ப குஷி இருக்குது மேடம். அவ்வளவுதான். சத்யநாராயணன், ராஜீவ் கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்திருக்கோம். ஆனா அர்ஜுனா விருது கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. விரைவில் ராஜீவ் கேல் ரத்னா விருதும் அறிவிக்கப்படும், நாங்க நம்புறோம். உங்க முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இப்ப மிகப்பெரிய சாதனையை அவர் படைச்சிருக்கிறார் மாரியப்பன் தகவல். இனி அடுத்து மாரியப்பனுடைய கோல் என்ன? நீங்க அதுக்காக என்னென்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்ண போறீங்க? மாரியப்பாக்கு நெக்ஸ்ட் 2020 லண்டன் டோக்கியோ ஒலிம்பிக் ப்ரிப்பரேஷன் ஆயிருக்கிறா. அப்புறமா நெக்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது. மாரியப்பாக்கும் அப்படியே தமிழ்நாடுல அவனுக்கு கிளாஸ் 1 ஜாப் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க சீஃப் மினிஸ்டரும். அது அவங்க கிடைக்குதுன்னுட்டு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அது கிடைச்சா மாரியப்பாக்கும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி ஆகுது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றது. ஒரு சாதனையாளரோட பயிற்சியாளரா நீங்க இருக்கீங்க. மாரியப்பனை போல இப்ப வரக்கூடிய அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மாரியப்பா ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் அவன் யுக்ரைன் ஒரு கோச்சுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். அவனுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் பண்றதுக்கு நெக்ஸ்ட் மந்த் 15க்கு தான் அந்த கோச் வராங்க. இங்க யுக்ரைன் தான் மாரியப்பா ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறா. இந்த நெக்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்புறமா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கிறான். டெஃபினட்டா அவனுக்கு ஏஜ் இருக்குது. அவன் இன்னும் 21 இயர்ஸ். டெஃபினட்டா அவனுக்கு டோக்கியோல கோல்டு மெடல் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது.